வரலாற்றிலேயே மக்கள் மிகவும் பயந்த மனிதர்களில் ஒருவன். ஒரு காலத்தில் பசியால் தவித்த சிறுவன்தான். அவன் குடும்பத்தையே அவனோட ட்ரைப் கைவிட்டுச்சு. ஒரு கட்டத்தில் அவனை கைதியாக பிடிச்சாங்க. கழுத்தில் மரக்கட்டையும் போட்டாங்க. அங்கேயே அவனோட வாழ்க்கை முடிஞ்சிடும்னு எல்லாரும் நினைத்தாங்க. ஆனா அதே மனிதன் பிறகு சீனாவிலிருந்து பாரசீகம் வரை, ரஷ்யா எல்லை வரை உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய கனெக்டட் லேண்ட் எம்பையரை உருவாக்கினான். அவன் பெயர் செங்கிஸ் கான். 1162ஆம் ஆண்டு மங்கோலியாவின் உறைந்த புல்வெளிகளில் டெமுஜின் பிறந்தான். அந்த பகுதி சாதாரண இடமில்லை. அங்கே குளிர், பசி, போர் இவையெல்லாம் தினசரி வாழ்க்கை. ஒரு ட்ரைப் மற்றொரு ட்ரைப்பை தாக்குவது, மாடுகளையும் குதிரைகளையும் திருடுவது, மனிதர்களை கொல்வது அந்த காலத்தில் சாதாரண விஷயம். அங்கே வலிமை இருந்தால்தான் உயிர், இல்லனா மரணம். டெமுஜினுக்கு சுமார் 9 வயசு இருக்கும்போது அவனோட வாழ்க்கை முழுசா மாறிப்போச்சு. அவனோட தந்தை எதிரி ட்ரைப்பால் விஷம் வைத்து கொல்லப்பட்டாராம். அதற்கு பிறகு டெமுஜின் குடும்பத்துக்கு ஆதரவு கொடுக்க யாருமே இல்லை. அவர்களோட ட்ரைப் கூட அவர்களை கைவிட்டுச்சு. ஒரு நேரத்தில் அவங்க குடும்பம் பசி காரணமாக காட்டுப் பழங்கள், எலிகள் மற்றும் மீன்கள் பிடிச்சு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் டெமுஜினுக்கு உலகமே எதிரியா மாறியிருந்தது. பசி, கஷ்டம், சண்டை இவையெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் உணவுக்காக ஏற்பட்ட சண்டையில் டெமுஜின் தன்னோட சொந்த சகோதரனையே கொன்றதாக சொல்லப்படுகிறது. அந்த சம்பவம் அவன் மனசை முழுசா மாற்றியதாக ஹிஸ்டோரிஸ்ட்ஸ் சொல்றாங்க. அதற்கு பிறகு டெமுஜின் வாழ்வதற்காக எதுவும் செய்வான்னு மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. டெமுஜினுக்கு சுமார் 15 வயசு இருக்கும்போது எதிரி ட்ரைப் அவனை பிடிச்சுக்கிட்டதாம். அவனை கைதியாக கட்டி போட்டாங்க. கழுத்தில் பெரிய மரக்கட்டையும் போட்டாங்க. அவனை அவமானப்படுத்தி ஊருக்குள் சுற்றினாங்க. அந்த நேரத்தில் பலர் நினைத்தது இவனோட வாழ்க்கை இங்கதான் முடிஞ்சிடும்னு. ஆனா ஒரு இரவு டெமுஜின் தப்பிச்சானாம். இருட்டான ஆற்றுக்குள் மறைந்து மூச்சை கூட அடக்கிக்கிட்டு அவன் தண்ணீருக்குள் ஒளிந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ட்ரைப் வீரர்கள் அவனை தேடி சுற்றினாங்க. ஆனா அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. அந்த இரவு ஒரு கைதி வரலாற்றை மாற்றப் போகும் மனிதனா மாற ஆரம்பிச்சான். தப்பிச்சதற்கு பிறகு டெமுஜின் மெல்ல தன்னோட நண்பர்களையும் போராளிகளையும் சேர்க்க ஆரம்பிச்சான். அவன் பிறந்த குடும்பத்தை விட விசுவாசத்தையும் திறமையையும் முக்கியமா பார்த்தான். அதனால சாதாரண மனிதர்களும் அவனோட படையில் உயர்ந்த நிலைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயம் மற்ற ட்ரைப் தலைவர்களை விட டெமுஜினை வேற மாதிரி காட்ட ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் மங்கோலியாவில் இருந்த ட்ரைப்ஸ் ஒன்றுக்கொன்று தொடர்ந்து போர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாரும் யாரையும் நம்பல. ஆனா டெமுஜின் மெல்ல அனைவரையும் ஒன்றுபடுத்த ஆரம்பிச்சான். சில ட்ரைப்ஸ் அவனோட சேர்ந்தாங்க, சிலர் எதிர்த்தாங்க. எதிர்த்தவர்களை அவன் கொடூரமா தோற்கடித்தான். அவன் ஜெயிக்கும் போதெல்லாம் அவனோட பெயர் மங்கோலியா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. 1206ஆம் ஆண்டு டெமுஜினுக்கு சுமார் 44 வயசு இருக்கும்போது மங்கோலியாவின் பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. அங்கே டெமுஜினுக்கு செங்கிஸ் கான்னு பட்டம் கொடுக்கப்பட்டது. அதாவது அனைவரையும் ஆளும் மன்னன். அந்த தருணத்திலிருந்து ஒரு சாதாரண ட்ரைப் போராளி உலகத்தை மாற்றப் போகும் பேரரசராக. செங்கிஸ் கானின் படை மற்ற இராணுவங்களை மாதிரி இல்ல. அவர்களோட முக்கிய சக்தி குதிரைப்படை. ஒவ்வொரு வீரனும் பல குதிரைகளுடன் பயணம் செய்தான். ஒரு குதிரை சோர்ந்தால் உடனே இன்னொரு குதிரைக்கு மாறுவாங்க. அதனால் அவர்கள் நாட்கள் கணக்கில் நிறுத்தாம பயணம் செய்ய முடிந்தது. எதிரிகள் அவர்கள் வர்றதையே புரிந்து கொள்ளும் முன்னாடி மங்கோலிய படைகள் தாக்கிடும். அதற்கு பிறகு செங்கிஸ் கான் உலகிலேயே சக்தி வாய்ந்த பகுதிகளில் ஒன்றான வட சீனாவை நோக்கினான். அந்த நேரத்தில் பலர் நினைத்தது மங்கோலிய குதிரைப்படைகள் சீனாவின் பெரிய சுவர்களை கடக்க முடியாதுன்னு. ஆனா மங்கோலியர்கள் மின்னல் வேகத்தில் தாக்கினாங்க.
நகரங்களை முற்றுகையிட்டாங்க. சில பகுதிகள் அவர்களோட கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிச்சது. செங்கிஸ் கான் வெறும் வாளால் மட்டும் ஜெயிக்கல, பயத்தாலையும் ஜெயிச்சான். ஒரு நகரம் சரண்டர் ஆகலனா அதை முழுசா அழித்தான். சில நேரங்களில் ஒரு நகரத்தில் நடந்த கொடூரங்களை மற்ற நகரங்களுக்கு திட்டமிட்டே பரவவிட்டான். அதனால் அடுத்த நகரங்கள் போர் செய்யாமலே சரண்டர் ஆக ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் அவன் பெயர் கேட்டாலே பல ராஜ்யங்கள் நடுங்கின. அதற்கு பிறகு செங்கிஸ் கானின் படைகள் கசகஸ்தான், யுஸ்பெகிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுக்குள் நுழைந்தது. புஷ்கரா, சாமர்கண்ட் மாதிரியான பெரிய நகரங்கள் அவனோட கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. சில நகரங்கள் எதிர்த்ததால் முழுசா அழிக்கப்பட்டதாம். அந்த நேரத்தில் மங்கோலிய படைகள் தடுக்க முடியாத புயலா மாறியிருந்தது. அதற்கு பிறகு செங்கிஸ் கானின் படைகள் கசகஸ்தான், யுஸ்பெகிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுக்குள் நுழைந்தது. புஷ்கரா, சாமர்கண்ட் மாதிரியான பெரிய நகரங்கள் அவனோட கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. சில நகரங்கள் எதிர்த்ததால் முழுசா அழிக்கப்பட்டதாம். அந்த நேரத்தில் மங்கோலிய படைகள் தடுக்க முடியாத புயலா மாறியிருந்தது. சில வருடங்களிலேயே செங்கிஸ் கானின் பேரரசு சீனாவிலிருந்து பாரசீகம் வரை பரவியது. பிறகு அவன் படைகள் ரஷ்யா எல்லைகளையும் நோக்கி நகர ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய கனெக்டட் லேண்ட் எம்பையர் உருவாகிக்கிட்டு இருந்தது. பலர் செங்கிஸ் கானை கொடூரமான கொலைகாரன்னு சொல்றாங்க. ஏன்னா அவனோட போர்களில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். ஆனா மற்றவர்கள் சொல்வது அவன் ஒரு மிலிட்டரி ஜீனியஸ். ட்ரேட் ரூட்ஸ் பாதுகாக்கப்பட்டது, சில்க் ரோடு பாதுகாப்பானது, கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளுக்கு இடையிலான தொடர்பு அதிகரித்தது. 1227ஆம் ஆண்டு செங்கிஸ் கானுக்கு சுமார் 65 வயசு இருக்கும்போது அவன் திடீர்னு இறந்தான். ஆனா அவன் எப்படி இறந்தான்னு இன்று வரை யாருக்கும் உறுதியாக தெரியல. சிலர் குதிரையிலிருந்து விழுந்தான்னு சொல்றாங்க, மற்றவர்கள் போரில் காயமடைந்தான்னு சொல்றாங்க. ஆனா உண்மை இன்றும் மிஸ்டரியாகவே இருக்கு. செங்கிஸ் கானின் மரணத்துக்குப் பிறகு அவனோட கல்லறை ரகசியமா மறைக்கப்பட்டதாம். சில லெஜெண்ட்ஸ் சொல்வது அவனை புதைத்த வீரர்கள் அந்த இடத்தை யாருக்கும் தெரியாம வைத்ததாம். கல்லறைக்கான பாதைகளை கூட அவர்கள் அழித்ததாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இன்று வரை உலகிலேயே மிகவும் தேடப்படும் கல்லறைகளில் ஒன்று செங்கிஸ் கானுடையது. ஒரு காலத்தில் பசியால் தவித்த அடிமையாக பிடிக்கப்பட்ட சிறுவன் பிறகு உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய பேரரசை உருவாக்கினான். அதனால்தான் இன்றும் செங்கிஸ் கான் வரலாற்றின் மிகவும் பயங்கரமான பெயர்களில் ஒன்றாக இருக்கிறான். 1162இல் ஒரு சாதாரண பழங்குடி சிறுவனாக பிறந்தான். டெமுஜின் 1227இல் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய பேரரசின் ஆட்சியாளராக இறந்தான். அதனால் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எவ்வளவு உயரம் செல்ல முடியும் என்பதுதான் முக்கியம். இது மாதிரி இன்னும் ரகசிய கதைகளுக்கு இந்த சேனலை பின்தொடருங்க.